بسم الله الرحمن الرحيم. இப்போ என்ன பண்ண போறோம்னா 6 டீமை பிரிக்க போறோம். எவ்வளோ? 6 டீம். எல்லா டீமையும் ஷஃபல் பண்ணி தான் பிரிக்க போறோம். ஒரு டீம் இருக்குன்னா அதில் புதுப்பேட்டையில் சார்ந்த 2 பேர், பல்லாவரம் சார்ந்த 2 பேர், வேளச்சேரி சார்ந்த 2 பேர், வில்லியோகத்தை சார்ந்த 2 பேர், அது மாதிரி இருப்பாங்க. ஷஃபல் பண்ணி உங்களுடைய டேலண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பேட்ஸ்மேன், பவுலர் இதெல்லாம் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி பிரிக்க போகிறோம். அந்த 8 டீமை பிரித்த பிறகு நல்லா கேளுங்க, 8 டீமாக பிரித்த பிறகு தனித்தனி குரூப்பாக ஃபார்ம் ஆகிடுவீங்க. உங்களுக்கான ஜெர்சி கொடுத்துருவாங்க, உங்களுக்கான டிஷர்ட் 6 டீமுக்கும் வந்துடும், 6 டீமுக்கும் டிஷர்ட்ஸ் வந்துடும். சரியா? அதுக்கு பிறகு அந்த 6 டீம் தனியாக இருக்கணும். நீங்கள் எல்லாரோட மிங்கல் ஆக முடியாது. நீங்கள் எந்த கிளையில் இருந்தாலும் பரவாயில்ல, அந்த 6 டீம் 8 பேர் 9 பேர் அந்த டீம் தான் உங்கள் டீம். இதுதான் நைட் வரைக்குமே. சரியா? இது முடித்த பிறகு டீம் செப்பரேஷன் ஆன பிறகு, டீம் பிரித்த பிறகு குரூப் டிஸ்கஷனுக்கு ஒரு டாபிக் தருவாங்க. அந்த டாப்பிக்கு உங்களுக்குள்ளே நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி உங்களுக்குள்ளேருந்தே ஒருத்தரை தேர்ந்தெடுத்து அவரை பேச வைக்கலாம். நீங்கள் என்ன டிஸ்கஸ் பண்ணுறீங்களோ அந்த குரூப் டிஸ்கஷன் விஷயத்தில் நீங்கள் அவர் பேச விடலாம், அவர் பேசுவார். 2 ரவுண்ட் இருக்கும், 6 டீமுக்குமே 2 ரவுண்ட் இருக்கும். சரியா? ஒரு ரவுண்டில் 2லேருந்து 3 நிமிஷம், அவ்வளோதான். நீங்கள் என்ன டிஸ்கஸ் பண்ணீங்களோ அந்த டாப்பிக்கில் என்ன சொல்ல வரீங்களோ அது சொல்லி முடிங்க. 2 ரவுண்ட் வரும். 2 ரவுண்டு முடிஞ்ச பிறகு எந்த டீம் நல்லா பேசிச்சு, எந்த நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிச்சுன்னு ஜட்ஜஸ் சொல்லுவாங்க. ஜட்ஜஸ் யாருன்னா நூர்பாயும் ஷேக் நசீர் ஃபிர்தோசியும் தான் இன்ஷா அல்லாஹ். அதனால் இப்போ டீம் பிரிக்கும் பொழுது ஃபஸ்ட்டு கோஆப்ரேட் பண்ணி தனித்தனியாக ஒவ்வொரு டீமாக பிரிஞ்சு போங்க. நீங்கள் பிரிஞ்சு போன பிறகு உங்கள் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ஜெர்சி கொடுப்பாங்க. சரியா? புரிஞ்சுதா? என்ன டவுட்? ஒரு டீமில் கொடுக்கப்படக்கூடிய வாய்ப்புக்கு யாரை நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ண போகிறீங்க? 2 ரவுண்டு நடக்கும். ஃபஸ்ட் ரவுண்டில் ஒருத்தர், செகண்ட் ரவுண்டில் இன்னொருத்தர் பேசுவீங்க. யாரை ரெப்ரசன்ட் பண்ண போகிறீங்கிறத நீங்கள் முடிவு பண்ணி அவர் கிளியரான முறையில் அதை ரெப்ரசன்ட் பண்ணணும். 1. 2வது கண்டென்ட். 2 நிமிஷம் ஏதோ பேசிட்டு போகிற மாதிரி இல்லாமல் கண்டென்ட் அந்த டாப்பிக்கு ரொம்ப ரெலவெண்ட்டாக வலு சேர்க்கக்கூடிய வகையில் இருக்கணும். சரியா? 3வது விஷயம் கம்யூனிகேஷன் ஸ்கில். நீங்கள் எந்த அளவுக்கு அழகான முறையில் அந்த செய்திகளை எடுத்து வைக்கிறீங்கிறது இருக்குது, கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். அடுத்ததாக பொலைட் அப்ரோச். அதை சொல்லக்கூடிய விதம் ஒன்று இருக்குது. சரி காண்பதற்கும் இல்லை அதை தவறுன்னு சொல்கிறதுக்குமே சொல்லக்கூடிய அழகான பொலைட் அப்ரோச்சில் நீங்கள் எப்படி சொல்கிறீங்க. இறுதியாக டைம் மேனேஜ்மெண்ட். ஒவ்வொரு டீமுக்குமே 2 நிமிஷம் கொடுக்கப்படும் ஒரு ரவுண்டில். அந்த 2 நிமிஷத்தில் ஒரு நபர் பேசினாலும் சரி, 2 நபர் பேசினாலும் சரி, ஒட்டுமொத்தமாக நீங்கள் அந்த 2 நிமிஷத்துக்குள்ளே முடிக்கணும். 2 நிமிஷத்தை தாண்டியும் போகக்கூடாது, 2 நிமிஷத்துக்கு ரொம்ப அட்வான்ஸாகவும் முடிச்சிடக்கூடாது. சரியா? இந்த 5 கேட்டகரியில் ஒவ்வொரு டீமுக்கான பாயிண்ட்ஸு கொடுக்கப்படும். டோட்டல் 5 கேட்டகரிக்கு 25 பாயிண்ட், 1 to 5 போடுவாங்க. ஷேக் நசீர் ஃபிர்தோசியும் பிரதர் நூர் முகமது அவர்களும் இந்த குரூப் டிஸ்கஷனை மீடியேட் பண்ணுவாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாங்கள் டெக்னாலஜி வளர்ந்து வர டெக்னாலஜி வரோம் அப்படின்ற ஒரு டாபிக் தான் சூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா அதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மெயினாகவே பெட்டர் ஹெல்த் கேர் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா இப்போ எங்கே பார்த்தாலும் ஏஐ டெக்னாலஜிஸ் வந்திருக்கிறதுனால மோஸ்ட்டாக இப்போது நம்ம நார்மலாக பழைய காலத்தில் இருந்ததில் செல்ஃபோன்ற ஒரு விஷயம் இல்லாமல் இப்போ செல்ஃபோன் அண்ட் வியரபிள் டிவைசஸ் எல்லாமே வந்தனால நம்மளால் அதில் ஆக்சிஜன், நம்மளோட ஹார்ட் ரேட் எல்லாமே நம்ம அதிலேயே பார்த்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். செகண்ட் விஷயம் என்னென்னா எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் என்னென்னா இப்போ ஏஐ வந்திருக்கிறதுனால ஃபஸ்ட்லாம் எல்லா விஷயமும் நம்ம டாக்டர்ஸ் ஒன்று ஒன்றா பார்த்து அனலைஸ் பண்ணி அதுக்கு ரிப்போர்ட் கொடுத்து பண்ணுற வேலையை இப்போ ஏஐ வந்தனால ரொம்ப சிம்பிளாக ரிப்போர்ட்ஸ் எல்லாம் சிம்பிளாக வரதுனால அதுக்கப்புறம் வரக்கூடிய கோடர்ஸ் கூட சிம்பிளாக இருக்க ஒர்க்னால இப்போ ஏஐ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற விஷயம்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு இதனால் எக்கனாமிக் க்ரௌத் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இந்த ஏஐ டெக்னாலஜிஸ் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை கிடைக்காம போன இதை தாண்டி இப்போ இந்த ஏஐனாலே நிறைய பேருக்கு ஒர்க்ஸ் கிடச்சிருக்கு.
ஸோ அதனால் ஏஐ வந்துட்டு ஒரு மெயின் ரோலாக இருக்குது இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு. மெயினாக இதுக்கப்புறம் இன்னொன்று சொல்லணும்னா ப்ராப்ளம் சால்விங் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இப்போ நம்மளுக்கு எங்கள் ஸ்கூலில் இல்லை காலேஜஸில் ப்ராஜெக்ட்ஸ் எது வந்தாலுமே ChatGPT அப்படின்ற ஒரு விஷயம் எடுத்துட்டாலும் நம்ம அதில் போட்டால் நம்மளுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி அவுட்புட்ஸ், இதுக்கு எந்த மாதிரி இன்கம் வரும், ஸ்டாட்டிஸ்டிக்காக இதுக்கு என்ன மாதிரி அவுட்புட் வரும்ன்றது எடுத்து கரெக்டாக கொடுக்கறதுனால இந்த நான் ஏஐ வந்துட்டு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்புறம் வந்துட்டு மெயினாக ஹாஸ்பிட்டல்ஸில் இப்போ இயர்லி டயக்னோசிஸ் ஃபஸ்ட்லாம் வந்துட்டு இப்போ ஒருத்தருக்கு அடிபட்டிருக்குன்னா அவர் அவங்கள்ட்ட ஃபுல்லாக எடுத்தோடனே செக் பண்ணி அவங்களுக்கு எங்கே அடிபட்டிருக்கு, அவங்களுக்கு என்ன மாதிரி இது பண்ணணும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ டேரெக்டாக எடுத்தோடனே நம்மளுக்கு சிடியா, எம்ஆர்ஐ, எக்ஸ்ரேவா, டெக்ஸாவா, மேமோவா, அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு அந்த இதை யூஸ் பண்ணி அவங்களுக்கு வந்துட்டு சர்ஜரிஸ் வந்துட்டு எந்த மாதிரி பண்ணலாம், பிளான் பண்ணலாம், அலோகேட் பண்ணி ஈஸியாக சர்ஜரி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணுறாங்க. அதுக்கான மெயினாக இப்போ டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட் தான் இப்போ எல்லாத்துக்குமே யூஸாக இருக்குது. ஸோ டெக்னாலஜி எப்போவுமே வந்துட்டு எல்லாருக்கும் ஒரு வரமாக தான் இருக்கும். டீம் பி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முன்னாடி பேசின சகோதரர் வந்து டெக்னாலஜி ஒரு வரம்னு சொல்லி பேசினாங்க. ஸோ நான் வந்து டெக்னாலஜி ஒரு சாபம்னு சொல்லி பேச வரேன். ஸோ அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, டெக்னாலஜி வந்ததுனால எல்லாமே ஈஸி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ மனித சமூகம் வந்து எல்லாத்திலும் ஈஸின்னு பார்க்க ஆரம்பித்ததுனாலவோ என்னமோ மனிதர்களோட உறுப்புகளும் எல்லாத்தையும் ஈஸின்னு பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால சரியாக வேலை செய்கிறதில்ல. ஸோ அதனால் இப்போ வந்து எங்கே பார்த்தாலும் மெடிசன் எல்லாமே ஈஸியாக்கப்பட்டு விட்டது. ஏன்னா அவ்வளோ நோய்கள் பரவிருச்சு. எல்லாத்துக்கும் டாக்டரை பார்க்க முடியல, டாக்டர் அவைலபிளாக இல்லைன்றதுப்போ டெக்னாலஜி வச்சு அதுக்கும் சொல்யூஷன் கொண்டு வந்துட்டாங்க. ஒன்று. ரெண்டாவது, டெக்னாலஜி அப்படின்றது ஃபஸ்ட்டு எதுக்கு கொண்டு வரப்பட்டுச்சு அப்படின்னா, ஒரு காலத்தில் ஒரு நியூஸை பரப்பணும் அப்படின்னா ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு விதமான ஒரு வழிமுறைகளை பயன்படுத்தினாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு காலத்தில் புறா தூது விட்டாங்க, அது அப்படியே லெட்ரு போச்சு, அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இப்போது எதுனாலும் நம்ம ஈஸியாக பரப்பிடுறோம். ஆனால் அதுவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எதுலேருந்து நம்மளை எச்சரித்தாங்க அப்படின்னா, ஒருவன் பொய்யன் என்பதற்கு மிகப்பெரிய ஒரு அடையாளமே என்ன அப்படின்னா, அவன் கேட்குறதெல்லாம் அவன் பரப்புவான். இன்றைக்கி நம்ம ஃபோன் இருக்குது, எல்லாம் பாதுகாக்க வேணும், நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வரது எல்லாத்தையும் ஜஸ்ட்டு ஃபார்வர்ட் பண்ணிவிடுறோம். அதை பற்றி எதுவுமே அதோடைய அந்த இன்டெப்த்தாக படிக்கிறது இல்லை, ஜஸ்ட்டு வருது அதை அப்படியே ஃபார்வர்ட் பண்ணி விடுறோம். ஸோ இதனால் என்ன விளைவுகள் என்பது நம்ம மார்க்க ரீதியாகவும் புரிவதில்லை. அதுக்கப்புறமா இந்த உலக ரீதியாகவும் அது ஒரு பேட் இம்பேக்ட் தான் ஏற்படுத்தும். அது மூணாவது, டெக்னாலஜி நல்லது தான், அது அடிக்ட் ஆகாமல் இருக்கிற வரைக்கும். ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, டெக்னாலஜி என்பது ஒரு நெருப்பு மாதிரி, அதை வச்சு சமைக்கவும் முடியும், வீட்டை எரிக்கவும் முடியும். ஸோ நம்ம அதை எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து தான் டெக்னாலஜி எல்லாமே அப்படி தான். இன்றைக்கி மிகப்பெரிய அடிக்ஷன் அப்படின்னா மொபைல் தான். மொபைலில் ஒரு மிகப்பெரிய டெக்னாலஜி தான் சொல்ல முடியும். ஸோ இன்றைக்கி நம்மளோட ஹெல்த்தை வந்து வாட்சிலேயே நம்ம இது எப்படி நம்மளோட அந்த ஹெல்த்தை வாட்சிலே மானிட்டர் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த வாட்சை மானிட்டர் பண்ணுறது ஃபோனில் தான். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நான் ஒரு வாட்ச் வச்சுருக்கேன். அந்த வாட்சோட மெயின் பர்பஸே வந்து டைம் பார்க்குறதுக்கு தான். ஆனால் அந்த வாட்சில் என்னால் டைம் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. அந்த டைம் அட்ஜஸ்ட் பண்ணணுனால எனக்கு மொபைல் ஃபோன் தான் வேணும். ஸோ கடைசியில் எங்கே வந்து முடியுது அப்படின்னா, அந்த ஃபோன் அப்படின்ற ஒரு விஷயத்தில் தான் முடியுது. ஸோ ஃபோனுன்றது மிகப்பெரிய ஒரு அடிக்ஷனு, அது எல்லாருக்கும் நமக்கு தெரியும். ஸோ டெக்னாலஜி என்பது ஒரு சாபம். டீம் சி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னுடைய பேர் முகமது ஃபர்ஹான். நான் பல்லாவரம் கிளையிலேருந்து வந்திருக்கேன். டெக்னாலஜியோடைய ஒரு முக்கியமான பெனிஃபிட்டை பற்றி பேசலாம்னு வந்திருக்கேன். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து சொல்கிறேன். எஜுகேஷன் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தில் டெக்னாலஜி வந்து எவ்வளோ முன்னேறி இருக்குன்றதை பற்றி சொல்கிறேன். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் காலேஜில் அட்மிஷன் வாங்கும்போது கவுன்சிலிங் அப்படின்னு ஒன்று நடக்கும். அது வந்து அப்போது ஆஃப்லைனில் நடந்துச்சு. இப்போது வந்து முழுக்க ஆன்லைனில் தான் நடக்குது. ஆஃப்லைனில் நடக்கும்போது பேரண்ட்ஸோடு போகணும், லைன்லேயே நிற்கணும், நாள் பூரா நிற்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி அவங்க நமக்கு காலேஜ் அலாட் பண்ணும்போது நாம் லஞ்சம் கொடுத்து மினிஸ்டர் வச்சு பேசி நாம் ஏதாவது மோசடி செய்யலாம். ஆனால் இப்போது கவுன்சிலிங் அப்படி கிடையாது. நாம் ஒவ்வொரு டீட்டெயிலாக ஃபில் பண்ணணும், அதுக்கப்புறம் நம்மளுடைய மார்க்கை கொடுக்கணும், அப்புறம் ரேங்க் லிஸ்ட்டு வரும், அதுக்கப்புறம் கம்ப்யூட்டரே வந்து நமக்கு ஒரு காலேஜ் அலோகேட் பண்ணோம். அப்போது இந்த விஷயத்தில் வந்து நம்மளால் எந்தவித மோசடியும் செய்ய முடியாது. ஸோ காலேஜ் அட்மிஷனில் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் இதுதான். கவுன்சிலிங் வந்து இந்த ஆன்லைன் மூலிமா, டெக்னாலஜி மூலிமா இப்படி மாறினதுனால நமக்கு வந்து நம்ம மார்க்குக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல காலேஜ் கிடைக்கிறதான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் பற்றி சொல்லணுன்னா, ஒரு காலத்திலலாம் வந்து ஒரு வேலைக்கு வந்து நம்ம அப்ளிகேஷன் போடணும்னா லெட்டர் எழுதி கொடுக்குற மாதிரி இருக்கும், இல்லைனா அந்த கம்பெனிக்கு போய் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போது லிங்க்டின் அந்த மாதிரி நிறைய ஆப்ஸ்லாம் வந்துருச்சு. அது மூலியமாக நம்ம அப்ளை பண்ணி நம்ம வேலை தேடிக்கலாம். ஸோ வேலை தேடுற விஷயமும் இலகுவாக இருக்குது. ஆனால் அதே சமயம் வந்து நிறைய பேருக்கு வேலையும் போயிருக்கு. ஏன்னா டெக்னாலஜியோடைய அதிக வளர்ச்சியினால் இந்த டிசிஎஸ், அமேசான் அந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிலாம் ஆளுங்களை வந்து லே ஆஃப் பண்ணியிருக்காங்க. அதனால் வேலைகள் போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இந்த டெக்னாலஜி வந்து பெனிஃபிட்டாக இருக்கணும் அப்படின்னா அதை யூஸ் பண்ணுறவங்க கையில் தான் இருக்குது. நாம் கரெக்டாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 100% பெனிஃபிட்டாக இருக்கும்.
அப்படி இல்லைன்னா நமக்கே அது ஆபத்தாக முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. டீம் டி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹஸ்ரத், நம்ம வந்து எங்கள் டாபிக் வந்து இன்றைக்கி டெக்னாலஜி வந்து சாபம் தான். எல்லாருக்கும் தெரியும் நம்ம இது டெக்னாலஜி வந்து சாபம் தான். ஏன்னா இப்போ ஏஐனால் நிறையா லே ஆஃப்ஸ்லாம் நடக்குது. இப்போ எல்லா நியூஸ்லலாம் வரது தான். எல்லாம் பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாம் ப்ராஃபிட் பார்த்து எல்லாமே ஏஐனால் ஏஐ பர்ஃபெக்டாகவும் பண்ணும், மிஸ்டேக் இல்லாமல் பண்ணும். நம்ம ஹியூமனோட இது வந்து நிறையா சேல்ரி கேட்குறது, அதனால் வந்துட்டு கம்பெனிக்காரங்களாம் இது பண்ணி நம்மளுக்கு வந்து இதான் பார்க்குறாங்க, ப்ராஃபிட் பார்த்து தான் இது பண்ணுறாங்க நம்மளுக்கு. அது மட்டும் இல்லை, ஏஐலாம் நிறைய கெட்ட விஷயம் நடக்குது இப்போ நம்மளுக்கு. இன்ஸ்டாகிராமில் இப்போ எல்லாம் பசங்களாம் வந்து பார்ப்பீங்க, இந்த நியூஸ்லலாம் கொஞ்சம் நியூஸ் மாஃபிங் பண்ணி கொஞ்சம் போடுவாங்க கொஞ்சம் ஏஐலாம். அதெல்லாம் வந்துட்டு நம்ம நிறையா இது வருது தப்பா. அது மட்டும் இல்லாமல் டெக்னாலஜினால் நிறையா பேர் அடிக்ஷன் ஆகி நைட் டைமில் ஃபோன் பார்க்கறனால ப்ராப்ளம்ஸ் நிறையா வருது. இந்த டார்க் ரூமில் உட்காந்து ஃபோன் பார்க்கறனால ஹேர் ஃபால் ப்ராப்ளமு, ஐ ப்ராப்ளமு, ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம்ஸ்லாம் வருது நம்மளுக்கு. எல்லாம் தெரியும், அடிக்ஷன்னு எல்லாமே இருக்குது நம்மளுக்கு. அது மட்டும் இல்லாமல் இவன் இந்த ஜிபே, கூகுள் பேலாம் எல்டர்ஸ் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் இதுவாக இருக்குது. கொஞ்சம் யாருக்குமே கொஞ்சம் தெளிவே இல்லாமல் இருக்காங்க. அது தெளிவே இல்லாமல் இல்லாதனால இந்த ஃப்ராட் கால்ஸ்லாம் பண்ணி அழகாக எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இந்த 20,000 30,000 கேஷ்லாம் எல்டர் சேர்த்து வச்சுருப்பாங்க. அவங்க லைஃப் ஃபுல்லாக சேர்த்து வச்சு இது பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் வந்து அப்படியே அபேஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. அவங்க எல்லாம் தீஃப் மாதிரி எடுத்துன்னு போயிடுறாங்க அவங்க. அதனால் என்ன சொல்ல வரேன்னா, ஏஐ வந்து டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்ல, யூஸ் பண்ணலாம். அது வந்து மோஸ்ட்லி அது வந்து ஒரு டேஞ்சர்ஸ் தான் நான் சொல்லுவேன். அவாய்ட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் அவாய்ட் பண்ணுற முடியாது, இல்லை தவிர்த்துக்கலாம் கொஞ்சம், அது சொல்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்தது வந்து டீம் இ. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஓகே, எங்களோட டீம் டாபிக் வந்து வெதர் த டெக்னாலஜி இஸ் பேன் ஆர் பூம் ஆர் நெகட்டிவ் ஆர் பாசிட்டிவ் கிடையாது. எங்கள் டெக்னாலஜி எங்களோட டாபிக்ன்றது வந்து ஹவு த பீப்புள் த அடாப்ட் த டெக்னாலஜின்றது தான் ஒரு டாபிக். நான் இங்கே பாசிட்டிவும் சொல்ல நெகட்டிவும் சொல்ல, ஹவு த பீப்புள் அடாப்ட் த டெக்னாலஜி ஆன் த டே டு டே பேசிஸ் தான் சொல்ல வரேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், வெதர் இந்த இதில் இருக்கிறது எத்தனை பேர் இந்த அது நெகட்டிவாக இருக்கட்டும் பாசிட்டிவாக இருக்கும் கண்டென்ட் முதல்ல எந்த இதுலேருந்து எடுத்தீங்க? வெதர் இட்ஸ் ட்ரெடிஷ்னல் புக்ஸ் சச் அஸ் நீங்கள் ட்ரெடிஷ்னல் மீடியாலேருந்து எடுத்தீங்களா இல்லை புக்லேருந்து எடுத்தீங்களா? நோ, வெதர் இட்ஸ் கம்ப்ளீட்லி வெப் சர்ஃபர் சச் அஸ் கூகுளாக இருக்கலாம், சாட் ஜிபிடியாக இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். பட் கம்ப்ளீட்டாக வந்து சாட் ஜிபிடிலேருந்து தான் நிறைய பேர் எடுப்போம். பிகாஸ் வி கெட் அ மோர் ரிலேபிள் டேட்டா அட் லெஸர் டைம், காஸ்ட் எஃபெக்டிவாகவும் இருக்குது. அந்த டைமில் டேட்டா வந்து நம்பக்கூடிய தனமாகவும் இருக்குது. அதனால தான் முதல்ல இது வந்து ஒரு பெட்டர் அட்வான்டேஜ் என்று சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து ரிலேபிள் டு ஆல் த பர்சன்ஸ் அண்ட் இட் இஸ் எக்கனாமிக்கல் எஃபெக்டிவ். முன்னாடி சொன்ன மாதிரி தான் இது வந்து எல்லாமே வந்து நம்பகத்தனமாகவும் இருக்குது ஒரு 90%. அதே டைமில் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோன்னா வந்து நம்ம கண்டிப்பாக வந்து ஒரு காசு அதிகமாக இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும், ஒரு புக்கு மேலே அதிகமாக இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு ஆக்சஸ் வேணும், ஒரு இன்ஃபர்மேஷனுக்கு ஆக்சஸ் வேணும்னா கண்டிப்பாக வந்து நம்ம ஒரு 300 400 கொடுத்து ஒரு புக்கு மேலே இது பண்ணோம். எஸ்பெஷலி டு மீ, இப்போ வந்து நான் பேசிக்கலி எல்எல்பி பண்ணுறேன். நான் இப்போ ஒரு கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா படிக்கணும்னா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி கண்டிப்பாக நான் ஒரு லைப்ரரி விசிட் பண்ணோம். அப்படின்னா நான் ஒரு பேர் ஆக்ட் ஒரு 200 300 கொடுத்து நான் வாங்கணும். பட் டுடே இட் இஸ் நாட். நான் ஒரு சிம்பிளாக வந்து கூகுளில் போய் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியான்னு வந்தால் எனக்கு ஃபிசிக்கல் மெட்டீரியலாவோ இல்லைனா வந்து எனக்கு பிடிஎஃபாகவே எனக்கு வந்துடும். ஸோ எனக்கு வந்து ஈஸியாகவே கிடச்சிரும். நெக்ஸ்ட் ஒன் வந்து மெடிக்கல் அசிஸ்டன்ட் வந்து பெட்டர் அசிஸ்டன்ட் இருந்துச்சு. அது இசிஜிலேருந்து அப்படியே வந்து இப்போ எக்கோ டெஸ்ட்லேருந்து எல்லாமே அப்படியே எவால்வ் ஆகிட்டே இருக்குது. நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் டிஸ்அட்வான்டேஜஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டேட்டா ப்ரைவசி. டேட்டா ப்ரைவசி வாஸ் அ இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். எப்படி வந்துன்னா வந்து நம்மளோட இன்ஃபர்மேஷன் கொடுக்க வந்து அவங்களுக்கு வந்து அது ஒரு கெயின் மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து ஒரு வந்து பயமாகவும் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து லேசினஸ். இதுதான் இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் கான் சொல்லிட்டு இருந்தீங்க, நெகட்டிவ் சொல்லிட்டு இருந்தீங்க. பட் இது வந்து ஒரு உண்மை தான். பிகாஸ் நம்ம ஈஸியாக வந்து நம்ம வந்து டேட்டாக்கு வந்து ஆக்சஸ் ஆகும்போது வந்து அதுக்கு அடிக்ட் ஆகிடுவோம். ஸோ அதனால் வந்து லேசினஸ் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். லேக் ஆஃப் ரிலேஷன்ஷிப், அதான் ரிலேஷன்ஷிப் ஃபேக்டர் வந்து கம்ப்ளீட்டாக வந்து இதாகுது. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து நேரில் போய் பார்த்துட்டு வந்து கூகுள் ஸ்கைப் மூலயமா பேசுகிறதுனால வந்து நமக்கு ஈஸியாக முடிஞ்சிடுது. ஸோ இது வந்து நான் ஃபைனலாக கன்க்ளூஷனோட முடிச்சுக்கிறேன். ஸோ ஐ எம் நாட் ஹியர் டு வெதர் த டிஸ்கஸ் வெதர் த டேட்டா ஆர் டெக்னாலஜி இஸ் அ பேன் ஆர் பூன். ஐ எம் ஹியர் டு டிஸ்கஸ் ஹவு த பீப்புள் அடாப்ட் த டெக்னாலஜி டு டெய்லி பேசிஸ். உங்களுக்கு தேவையான டைமில் எடுத்துக்கோங்க, அளவாக எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். லாஸ்ட் டீம். டீம் எஃப். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸோ டெக்னாலஜி டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது, அட்வான்டேஜும் இருக்குது. ஆனால் நம்ம வந்து அட்வான்டேஜ் வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியுது, ஆனால் டிஸ்அட்வான்டேஜ் பற்றி நம்ம யாரும் யோசிக்கிறது இல்லை. இப்போ டீம் 1 அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எக்கனாமிக் க்ரோத்து, வேலை வாய்ப்பு அதிகப்படுத்துதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் டெக்னாலஜினால் வந்து நிறைய பேரோட வேலையும்
ஜாபும் நிறைய பேருக்கு போயிருக்கு. ஏன்னா நம்ம பண்ணுற வேலையை வந்து டெக்னாலஜி ரீப்ளேஸ் பண்ணுறதுனால அது நம்மளோட வேலை வாய்ப்பை வந்து அது வந்து எடுக்குது. அது மட்டும் இல்லாமல் அடிக்ஷன், நம்ம வந்து எப்போவுமே டெக்னாலஜியை பொறுத்து அது மேலேயே அப்படியே டிபெண்ட் ஆகிட்டு போயிடும். நம்மளுக்குன்னு ஒரு சொந்தமாக நம்ம வேலையை நம்ம பார்க்குறதில்ல, எல்லாத்துக்கும் டெக்னாலஜி மேலேயே நம்ம மொத்தமாக வந்து டிபெண்ட் ஆகிடுறோம். அதுவும் ஒரு நெகட்டிவாக சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம இது கூட நம்ம நிறைய பேர் ஏஐ யூஸ் பண்ணியிருப்போம். அது வந்து இந்த டாபிக்ஸ் படிக்க கூட ஏஐ யூஸ் பண்ணியிருப்போம். அது கூட நம்ம வந்து நம்ம சொந்தமாக யோசிக்காமல் நம்ம வந்து டெக்னாலஜியை பொறுத்து தான் நம்ம வந்து இதாக வச்சுருக்கோம். அதில் வந்து தாட்ஃபுல்னஸ், நம்ம மைண்டில் என்ன யோசிக்கிறோமோ அதை வந்து நம்ம கம்மியாக்குது போக போக. எல்லாத்தையும் நம்ம வந்து டெக்னாலஜியை வச்சு நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் செக்யூரிட்டி த்ரெட்ஸுன்றாங்க, சைபர் கிரைம், இந்த நம்ம இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே நம்பி நம்ம வந்து டெக்னாலஜியில் நம்ம வந்து கொடுத்துட்றோம். ஆனால் அதில் இருக்க என்னென்னா மற்றவங்க வந்து நம்மளோட இன்ஃபர்மேஷன் ஈஸியாக திருடுறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம காசையும் நம்ம நிறைய அந்த டெக்னாலஜியை நம்ம கொடுத்துட்றோம். அதே நம்ம மணி ஸ்கேம்ஸ் இந்த மாதிரி நிறையெல்லாம் அதில் போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம டெக்னாலஜி இன்க்ரீஸ் ஆக பொல்யூஷன், இந்த என்விரான்மெண்ட்டுக்கு நிறைய பொல்யூஷனும் ஆகிக்கிட்டு இருக்கு. நம்ம டெக்னாலஜி இன்க்ரீஸ் ஆகிறதுனால நம்மளுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல். இப்போது டீம் 4 கூட சொன்னாங்க, இந்த மாதிரி ஆப்பிள் வாட்ச்லாம் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு வந்து என்ன ஹெல்த்து அதெல்லாம் வருது அப்படின்றாங்க, ஹெல்த்லாம் பார்க்கலாம் அப்படின்றாங்க. ஆனால் எதையும் நம்ப முடியாது, எல்லாமே டெக்னிக்கல் எரர்ஸ்ன்னு இருக்குங்க. மனுஷன் எப்போ தப்பு பண்ணுறாங்கன்னா அது மாதிரி டெக்னாலஜியும் தப்பு பண்ணும். நம்ம வந்து முழுசாகவே அதை நம்பியும் இருக்கக்கூடாது. அதனால் அதுவும் ஒரு இதாக சொல்லுவேன். ஸோ நம்ம இதுவும் இன்ஃபர்மேஷனும் சரி, டெக்னாலஜியை வந்து எப்போவுமே நம்ம ஏஐலே பார்த்து என்ன சொல்ல அதையே நம்ம நம்பி நான் வரது எல்லாமே உண்மைன்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அதுலேயே நம்ம ஏஐயில் நிறைய நியூஸ் வருது, எல்லாமே போய் இல்லாமல் அதில் இருக்க சில விஷயம் பொய்யாக தான் இருக்குது. ஆனால் நம்ம முழுசாக நம்பிடுறோம். அதுவும் இல்லாமல் விக்கிபீடியா அதெல்லாம் நம்ம இன்புட் பண்ணுறது தான் சில இதெல்லாம் விக்கிபீடியாலலாம், அதெல்லாம் நம்ம உண்மைன்னு சொல்லி நம்மளே வந்து நினச்சிட்ருக்கோம். ஸோ அதுவும் இதுதான் சொல்வேன். சரி ஓகே டெக்னாலஜி வந்து அட்வான்டேஜும் சொல்ல மாட்டேன், டிஸ்அட்வான்டேஜும் சொல்ல மாட்டேன். டபுள் எட்ஜ் ஸ்வார்ட் மாதிரி, அட்வான்டேஜும் இருக்குது டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. அதான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு சிலர் வந்து 2 நிமிஷத்துக்கு முன்னாடியே முடிச்சுட்டு போயிட்டீங்க, ஒரு சிலர் 3 நிமிஷம் வரை எடுத்துருக்கிறீங்க. அப்போ அது உங்களுடைய கம்யூனிகேஷன், அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டு செக்ஷனில் உள்ள மார்க் வந்து குறையும். சரியா? அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கூட கான்ஃபிடெண்ட்டாக பேசுங்க, கொஞ்சம் கூட போல்ட்டாக பேசுங்க, கொஞ்சம் கூட ரிலாக்ஸாக பேசுங்க. அப்போ தான் பாயிண்ட்ஸ் வந்து போய் ரீச் ஆகும். அதாவது இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு புரியணும் தானே தவிர நான் வந்து என்ன ஒரு பேச்சாளராகவோ அப்படி காட்டணுங்கிற எண்ணத்தோடு பேச வேண்டாம். ரொம்ப ரிலாக்ஸாக என்ன சொல்ல வர்றீங்களோ இந்த பாயிண்ட் வந்து இங்கே இருக்கிறவங்களுக்கு புரியணும், அந்த கான்செப்டில் பேசுங்க. வேறு எதையும் நீங்கள் ஆலோசிக்காதீங்க. நிறைய நம்ம எதிர்பார்க்காத அளவுக்குள்ள பாயிண்ட்ஸு கூட நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணுறீங்க, நல்லா இருந்தது. ஆனால் கொஞ்சம் கூட ரிலாக்ஸாக கொஞ்சம் கூட இதோட வாங்க. ஆனால் சிலர்கிட்ட வந்து சில டீம் வந்து கிளாரிட்டி இல்லை. அதாவது நீங்கள் வந்து எந்த பாயிண்ட்டை செலக்ட் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுடைய ஆர்கியூமெண்ட்ஸ் இருக்கணும். அங்கேயும் இங்கேயும் தொடும்போது என்ன ஆகும்னு சொன்னால் உங்களுடைய பாயிண்ட் டெலிவரி வந்து பாதிக்கும். ஏன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு டாபிக் தரப்பட்டிருக்குது, இது வந்து பிளஸ்ஸிங்காக அல்லது கர்சாங்கிற ஒரு டாபிக் தரப்பட்டிருக்கு. ரெண்டையும் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா உங்களை எந்த இதில் நாங்கள் சேர்த்துக்கிறது? அப்போ அந்த ஆங்கிளில் போகாதீங்க. சேம் ஒரு டாபிக் எடுக்கும்போது அந்த டாப்பிக்கு உள்ளேயே அப்படியே கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணுங்க. சரியா? ஓகே, குட். நான் எதிர்பார்த்ததை விட நல்லா இருந்தது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ், நல்லா ப்ரெசென்ட் பண்ணீங்க. எல்லாருக்கும் ஏஐ என்ன செஞ்சுருக்குது, நல்ல யூஸ் ஆகிருக்குன்னு தெரியுது. ஆனால் அதே நேரத்தில் வந்து நீங்கள் வந்து நல்ல போல்டாக என்ன செய்யணும், ப்ரெசென்ட் பண்ணணும். உங்களுக்கு ஃபஸ்ட்டு சரியான கிளாரிட்டி இருக்கணும். நம்ம எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான் இங்கே உட்காந்துருக்குறோம், தேர்ட் பர்சன்ஸ் யாருமே இங்கே இல்லை. புரியுதா இல்லைங்களா? அப்போ அதனால் வந்து ரொம்ப ஃபீல் ஃப்ரீயாக என்ன செய்யுங்க, பேச ஆரம்பிங்க. நீங்கள் ரொம்ப டென்ஷனில் என்ன செய்ய வேண்டியது இருக்காது, பேச வேண்டியது இருக்காது. ஆக 2 நிமிஷம் தான். நீங்கள் என்ன கருத்தில் இருக்கீங்கன்னு எனக்கு புரியாமல் இருக்கக்கூடாது. புரியுதா இல்லைங்களா? இங்கே இருக்கிற யாருக்கும் புரியாமல் இருக்கக்கூடாது. நீங்கள் என்ன சொல்ல வந்திருக்கீங்கன்னு என்ன செய்யணும், புரிஞ்சிருக்கணும் எல்லாத்துக்கும். புரிஞ்சா? அதே மாதிரி வந்து யாருடைய பாயிண்ட்ஸையும் நீங்கள் என்ன செய்ய டிஃபெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. உங்களுக்கு என்ன பாயிண்ட் இருக்கோ அதை நீங்கள் சொன்னால் போதும். புரிஞ்சா இல்லைங்களா? அப்போ அதெல்லாம் நீங்கள் என்ன செய்யுங்க, மைண்டில் வச்சுக்கோங்க. மாஷா அல்லாஹ்.
நீங்கள் ஏற்கனவே என்ன பேசியிருக்கிறீங்க, மற்ற டீமில் என்ன பேசியிருக்கிறாங்க, எதெல்லாம் நீங்கள் மறுபடியும் கட் ஆஃப் பண்ணி மறுபடியும் என்ன செய்யணும், புது பாயிண்ட்ஸாக நீங்கள் கொண்டு வர வேண்டியது இருக்குது அப்படிங்கிறத என்ன செய்யுங்க, டிஸ்கஸ் பண்ணிவிட்டு இன்ஷா அல்லாஹ் நம்ம என்ன செய்வோம், ஸ்டார்ட் பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ். ஃபஸ்ட்டு வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணுறது DEF அப்படி தான் என்ன செய்யும், ஸ்டார்ட் ஆகும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்றைக்கி வந்து டெக்னாலஜி வந்து சாபங்கிற தலைப்பில் வந்து பேச வந்திருக்கேன். டெக்னாலஜி வந்து சாபங்கிற தலைப்பில் வந்து பேச வந்திருக்கேன். டெக்னாலஜி வந்து சாபங்கிறதுக்கு வந்து ரொம்ப நீங்கள் முன்னாடி போய் யோசிக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இருக்க காலத்தில் பார்த்தா போதும். முன்னொரு காலத்தில் வந்து டெக்னாலஜி இல்லாதப்போ உடல் ஆரோக்கியமும் ஆஃபியத்தும் இருந்துச்சு அவங்களுக்கு. அதுக்கான காரணம் வந்து டெக்னாலஜி இல்லாதது தான். உதாரணத்துக்கு இப்போ ஸ்விக்கி ஜொமேட்டோ எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளோட உடல் உழைப்பே இல்லாமல் வந்து நம்ம வீடு தேடி சாப்பாடு வருது. அது எல்லாருமே ஒரு வரம் நினைக்கிறீங்க, அது வரம் இல்லை, அதான் சாபம். ஆக்சுவலாக உடலால் உழைச்சி வேர்வை சிந்தி சாப்பிட்றவனுக்கும் வீட்டில் உட்காந்து சாப்பிட்றவனுக்கும் வித்தியாசம் இருக்குது. கரெக்டு தானே? இப்போ அதே மாதிரி இப்போது லேசினஸ்க்கு வந்து முதல்ல பனைமரம் ஏறுவாங்க. இப்போ இங்கே இருக்கிற எத்தனை பேர் பனைமரம் ஏற முடியும்? பனைமரம் யாராலும் ஏற முடியாது. இப்போ அது காரணம் வந்து அந்த உடல் உழைப்புங்கிறது ரொம்ப கம்மியாகிடுச்சு. எல்லாமே நம்ம வீடு தேடி வர மாதிரி ஆயிடுச்சு நமக்கு. முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் வந்து அடிக்ஷன் ஆகிடுச்சு. அதில் வந்து நம்ம வந்து ஒரு விஷயத்த நல்ல விஷயம் செய்யும் போது நல்லதுக்கு அடிக்ட் ஆனால் பிரச்சனை இல்லை. ஃபிசிக்கலாக ஃபிட் ஆகணும்னு நினைக்கிறாரு ஒருத்தர், ஃபிட் ஆகணுக்காக வேண்டி பிடி பீரியட்லாம் இப்போ ஸ்கூல் கொடுக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது ஃபிசிக்கலாக ஃபிட் ஆகணும்னு நினச்சி அந்த ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்க்காக போகிறாருன்னா பிரச்சனை இல்லை. ஒரு சில பேர் இந்த கேமு, இந்த ஃபோன் கேம்ஸ்க்கு அடிக்ட் ஆனவங்க வந்து 2017 யாராக வந்து மிகப்பெரிய ஒரு லாஸை ஏற்படுத்திச்சு. எல்லாருக்குமே தெரியும் நமக்கு. இந்த ஃப்ரீ ஃபயர் பப்ஜிங்கிற அளவுக்கு ரொம்ப மோசமாக போயிட்டாங்க பசங்க எல்லாருமே. ஆனால் அகடமிக் ஸ்கில்ஸுமே அவங்களுக்கு ரொம்ப பாதிக்கப்பட்டுச்சு. ரெண்டாவது விஷயம் வந்து பானோகிராஃபி. அந்த மூலியமாக வந்து இப்போ பசங்க எல்லாருமே இஸ்லாம் எதை தடுத்துச்சோ, இஸ்லாம் எதை வந்து பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிச்சோ அதில் போகிறதுக்கு ரொம்ப இலகுவாயிடுச்சு. அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கனால நம்ம டெக்னாலஜியை வந்து சாபங்களோட கன்க்ளூஷனோட முடிக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அதாவது டெக்னாலஜி அதை பற்றி என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், அது சாபமா வரமா அப்படிங்கிற தலைப்பை பேசிகிட்டு இருக்கிறோம். அதுலேயும் ஒரு சிலர் யூடியூப் இப்போ இங்கே உட்காந்து பார்க்குற மாதிரி கேள்விப்படுறோம். புரியுதா இல்லையா? இது நீங்கள் வரமாக எடுத்துக்குவீங்களா சாபமாக எடுத்துக்குவீங்களான்னு எனக்கு தெரியலை. எல்லாம் பாதுகாக்கணும். எதுக்காக இங்கே வந்திருக்கிறோம், எதுக்காக நம்மள்ட்ட இந்த மாதிரி அவுட்புட்ஸ் எல்லாம் எதிர்பார்த்துட்ருக்குறாங்க, எதுக்கு நம்மளை இவ்வளோ என்கேஜாக வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். புரிஞ்சுதா இல்லைங்களா? மார்க்க ரீதியாக பள்ளிவாசலோடு உங்களுக்கு ஒரு முராபத்தாக இருக்கணும் அப்படிங்கிறது என்ன செய்யுது, விருப்பப்படுற காரணத்தினால நம்ம என்ன செய்கிறோம், இன்றைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக பள்ளிவாசலோடய உங்களை இணைச்சி வைக்கிறதுக்கு என்ன வழி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து வெவ்வேறு ஜோனில் உங்களை என்ன செய்கிறோம், உட்கார வச்சுருக்கிறோம். புரியுதா இல்லைங்களா? சாப்பிட்ட பிறகு பொதுவாக என்ன செய்யும், இப்போ நான் பயம் பண்ண என்ன செய்யாது, கேட்குறதுக்கு யார் ரெடியாக இருக்க மாட்டீங்க. ஆளாளுக்கு செவுத்து பிடிச்சி என்ன செஞ்சுருவோம், தூங்க ஆரம்பிச்சிடுவோம். அப்படி தானே? இப்போ அதனால நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்குறோம் அப்படின்னு சொல்லி உங்களை பேச வச்சு நாங்கள் எல்லாம் கேட்டுட்ருக்குறோம். புரியுதா இல்லையா? உங்கள்கிட்ட இருக்கிற இந்த இண்டிவிஜுவாலிட்டிஸ் எல்லாம் வெளியே எடுக்கிறதுக்கு என்ன வழி இருக்கோ அதை பார்த்துட்ருக்குறோம். அதற்கு இடையில் ஒருத்தர் வந்து யூடியூப் பார்த்தான்னு சொன்னால் இங்கே இருக்கிற நிர்வாகிகளுக்கும் சரி, இதை ஆர்கனைஸ் பண்ணுறாங்களா இல்லையா, இந்த ஆர்கனைஸ்க்கு சரி, எப்படி இருக்கும் அது? புரியுதா இல்லைங்களா? அப்போ நம்ம செய்யக்கூடிய தவறுகள் தவறுன்னு சொல்லி வந்துச்சுன்னா அப்போ என்ன செய்யணும், திருத்தருக்கு உண்டான சூழலை ஏற்படுத்துங்க இன்ஷா அல்லாஹ். நீ என்ன செய்யுங்க, நீங்கள் நல்லா பேசுங்க இன்ஷா அல்லாஹ். அடுத்தது என்னன்னா டீம் இ. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னுடைய பெயர் வந்து அமீர் சுஹைல், புதுப்பேட்டையிலேருந்து வந்திருக்கேன். நாங்கள் வந்து ஏஐயை பொறுத்த வரைக்கும் என்ன ஸ்டாண்ட் எடுத்துக்கோம், அதாவது டெக்னாலஜிங்கிற இதில் வந்து என்ன ஸ்டாண்ட்னா வந்து பிளிஸ்ஸுங்கிற ஸ்டாண்டு தான் நாங்கள் வந்து ஸ்டெடியாக எடுக்கிறோம். ஏன்னா வந்து டெக்னாலஜி வந்து நிறையா செக்டாரில் வந்து ரெவல்யூஷனே ஏற்படுத்தியிருக்குது. ஸோ ஒரு செக்டார்னு சொல்லாமல் எல்லா செக்டார்லையுமே அது ஒரு பெரிய ரெவல்யூஷனே ஏற்படுத்தியிருக்குது. உதாரணத்துக்கு அக்ரிகல்ச்சர்னு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் ஏஐ யூஸ்டு ட்ரோன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க இரிகேஷனுக்காக. நல்லா எஃபெக்டிவாக ரிசோர்ஸஸ் யூஸ் பண்ணலாம். இதே வந்து காம்ப்ளெக்ஸான மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளம்ஸு அதெல்லாம் ஏஐ யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுறாங்க. அப்புறம் இப்போ ரீசெண்டாக கூட ஒருத்தவங்க வந்து நோபல் ப்ரைஸ் வாங்கியிருந்தாங்க. எதுக்குன்னு சொன்னால் அவங்க புரோட்டீன் ஸ்ட்ரக்சரை வந்து கண்டுபிடிச்சிருந்தாங்களாம். எந்த அளவுக்குனா வந்து பிஃபோர் 2022 வரைக்கும் அவங்க மேக்ஸிமம் கண்டுபிடிச்ச ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சரே அரௌண்ட் வந்து ஒரு 5 lakhs கிட்ட அப்ராக்சிமேட்டாக இருந்திருக்குது. ஆனால் ஆஃப்டர் 2022 இந்த கவுண்ட் வந்து எந்த அளவுக்கு ரைஸ் ஆகுதுன்னா 200 மில்லியன். 1 மில்லியன் கூட இல்லாதது இப்போ 200 மில்லியன் வந்திருக்குன்னு சொன்னால் ஏஐயால் எந்த அளவுக்கு அதோட கெப்பாசிட்டி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. அப்புறம் மிலிட்ரி கேப்பபிலிட்டிஸில் ஏஐ டெக்னாலஜிஸ் இதெல்லாம் வந்து கண்ட்ரியோட சேஃப்டிக்கு வந்து என்ஷோர் பண்ணுற அளவுக்கு வந்து டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் எஜுகேஷன், இப்போ நம்ம வந்து நிறைய பேர் வந்து டைரெக்டாக போய் படிக்க முடியாது. ஸோ அவங்களாம் வந்து டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் படிக்கலாம். உமன்ஸ் வந்து படிக்கலாம் எஜுகேஷனு. என்னுடைய டெய்லி
லைஃப்க்கான எல்லாத்தையுமே செஞ்சுட்டு வந்து எடுகேஷன் படிக்கிறதுக்கான இது இருக்குது. நம்மளுக்கே இஸ்லாமிக் ரீதியான பல ஸ்காலர்ஸோடைய புக்ஸு, வீடியோஸ் வித் சப்டைட்டில்ஸ், அரபிக் ஸ்காலர்ஸோட வீடியோலாம் நம்ம சப்டைட்டில்ஸாக இங்கிலீஷில் லேர்ன் பண்ண முடியுது இந்த காலத்தில். அப்புறம் தென் வந்து மாஸ் பீப்புள் ரீச் பண்ணலாம். முன்னாடி வந்து ஒரு ஆளை சந்தித்து ஏதாவது ஒரு விஷயத்தை கன்வே பண்ணால் கூட அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்துக்கு வந்து அது ரொம்ப ஈஸியாகவே இருக்குது. இப்போ வந்து டெக்னாலஜி வந்து நம்மளை லேசி ஆக்கலை. நிறைய பேர் லேசினஸ்ன்னு சொன்னாங்க. அது வந்து நம்மளை லேசி ஆக்கலை. ஆக்சுவலாக அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ளே நம்ம ரொம்ப எஃபெக்டிவாக நம்மளுடைய வேலைகளை செய்யலாம். இதுதான் வந்து எங்களுடைய பாயிண்ட்டு. ஜஸாக்கல்லா. அஸ்ஸலாமு அலைக்கும். மாஷா அல்லாஹ். அடுத்தது டீம் எஃப். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பெயர் முகமது நஃபில். நான் விலிவாக்கிளையில் வந்திருக்கேன். டெக்னாலஜி வந்து ஒரு அட்வான்டேஜ், அதாவது பியூரஸ்ட் அட்வான்டேஜ்னு சொல்ல முடியாது, அட்வான்டேஜ்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ நான் பேசுகிற இந்த மைக் கூட டெக்னாலஜி தான், அந்த கேமரா டெக்னாலஜி. அப்போ நம்மளால் என்ன பண்ண முடியும்? இப்போ இந்த மைக்கோடைய வந்து எபிலிட்டி என்னென்னா, நம்மளை வந்து தூரத்தில் இருந்தாலும் நம்ம வந்து ஈஸியாக வந்து நம்மளால் காண்டாக்ட் பண்ண முடியுதுல்ல. அப்போ இதுவும் டெக்னாலஜி தான். அப்போ டெக்னாலஜி வந்து ஒரு பார்ட் ஆஃப் அட்வான்டேஜ்னே சொல்லலாம். இப்போது எஜுகேஷன் வைஸாக பார்க்கணுன்னா நம்ம வந்து இது பண்ணலாம். அதாவது வந்து என்னென்னா, இப்போ நம்ம எவ்வளோ பேர் வந்து எஜுகேஷனை டெக்னாலஜி வைஸாக பார்க்குறீங்க? நிறைய பேர் பார்ப்பாங்க இல்லையா? இப்போ வந்து நீட் கோச்சிங்லாம் எடுத்துக்கிட்டால் அவங்க செல்ஃப் ஸ்டடி, அதாவது டெக்னாலஜி வச்சு ஸ்டடி பண்ணிட்டே பாஸ் ஆகுறாங்க. இப்போ வந்து நிறைய அவங்க கோர்ஸ் போயிட்டு அவங்க கிளாஸ் போயிட்டு வந்து பண்ணுறது. இப்போ வந்து ஒரு 1 இயருக்கு 3 lakhs நீட் கோச்சிங் கொடுக்குறாங்க. இப்போ வந்து நம்ம இப்போ டெக்னாலஜி எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ யூடியூப் சரி, சாட்ஜிபிடி சரி, ஆனால் டெக்னாலஜி வைஸாக பார்த்தோன்னா நம்மளால் வந்து நீட் கோச்சிங்லேயே வந்து ஃப்ரீயாக நம்மளால் வந்து ஏபிள் பண்ண முடியுது. அப்போ வந்து நமக்கு வந்து எஜுகேஷன் வைஸாகவும் ரிலேட்டபிள் ஆகுது. நம்ம டெக்னாலஜி வந்து ஒரு பார்ட் ஆஃப் டிஸ்அட்வான்டேஜ் தான். நம்ம கரெக்டாக அதை யூஸ் பண்ணணும். நம்ம மேலே தப்பு வச்சு தான் டெக்னாலஜி மேலே தப்பு சொல்ல முடியாது இல்லையா? டெக்னாலஜி வந்து பியூர் ஒரு அட்வான்டேஜ் தான். அதை நம்ம ஓவராக வந்து அதுக்குள்ளே போகிறோம். நம்ம வந்து அது பார்ட் ஆஃப், நம்ம வந்து எப்பவுமே ஒரு லிமிட்டோட 50% இருந்தால் அப்போ எதுக்கு வந்து அந்த டெக்னாலஜி வந்து நமக்கு வந்து டிஸ்அட்வான்டேஜாக இருக்க போகுது? நம்ம லேசினஸ்க்காக வந்துக்கிறோம். இப்போ டிரான்ஸ்போர்ட்டாக இருக்கட்டுமே. இப்போ டிரான்ஸ்போர்ட் வந்து நம்ம பார்த்தோன்னா, இப்போ ஓலா ஊபர்லாம் எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது. இப்போ வந்து பெரியவங்க வந்து இப்போ எங்கேயாவது போகணும் அப்படின்னா ஓலா இது பண்ணால் புக் பண்ணால் அது வந்து எவ்வளோ தூரம் வேணால் போயிருக்க முடியும் இல்லையா? அப்போ வந்து பெரியவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்போ எஜுகேஷன் வைஸாகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஒரு நாடு வந்து வளர்ச்சி அடையிறதுக்கும் டெக்னாலஜி யூஸாக இருக்குது. இப்போ ஜப்பான், அமெரிக்கா மாதிரி கண்ட்ரிலாம் டெவலப் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இன்னும் ரொம்ப வருஷமாக அப்துல் கலாம் சொன்னார், 2016 நினைக்கிறேன், அப்துல் கலாம் சொன்னால் இந்தியா வந்து 2024 வந்து டெவலப்டு கண்ட்ரி ஆயிரும் அப்படின்னு சொன்னார். ஆனால் வந்து இப்போ இந்தியா டெவலப்டு கண்ட்ரி இல்லை, டெவலப்பிங் கண்ட்ரியாக தான் இப்போ வரைக்குமே இருக்குது. அது லீஸ்ட் டெவலப்பிங் கண்ட்ரியாக இருக்குது. அப்போ டெக்னாலஜியால் ஒரு கண்ட்ரியவே டெவலப் பண்ண முடியும்னா அது அட்வான்டேஜ் தானே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம். அடுத்தது டீம் ஏ. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஓகே, ஸோ இப்போ நான் வந்து டெக்னாலஜி வந்து ஒரு பிளெஸ்ஸிங் அப்படின்ற டாப்பிக்கில் தான் பேச வந்திருக்கேன். ஸோ என்ன தான் டெக்னாலஜி வந்து எல்லாத்துக்கும் வந்து நெகட்டிவ் சொன்னாலும் இப்போ நம்ம பார்த்தாலே தெரியுது எந்த அளவுக்கு நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கோன்னு. இப்போ ஜிபே வந்தாலும் சாதாரண எல்லாத்துலேயும் கேஷ் இருக்குது. இப்போ காலேஜில் வந்து ஃபீஸ் கட்டாக கொடுக்கறதை தாண்டி இப்போ எல்லாமே வந்து டிஜிட்டலைஸ்டாக இருக்குது. நெட் பேங்கிங், ஜிபே அந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக தான் போயிட்டுருக்கு. அதே மாதிரி இண்டஸ்ட்ரியில் வந்து மேன் பவர்னு சொல்லிட்டு நிறைய ஆக்சிடென்ட்ஸ் தான் நடக்கும். இப்போ ஃபுல்லாக வந்து டெக்னாலஜிஸ் ஆகி ஃபுல்லாக வந்து மெக்கானிக்கலாக தான் நடக்குது. ஸோ அதனால் ஹியூமன் எரர்ஸ் எல்லாம் கம்மியாகுது, ஆக்சிடென்ட்ஸ் கம்மியாகுது. அதே மாதிரி இந்த டெக்னாலஜிஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதுனால ஒர்க் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் தான் அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கவர்மெண்ட்டில் வந்து இந்த ஆதார் கார்டு, இது எல்லாமே ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, பாஸ்போர்ட் எல்லாத்தையும் ஒன்று லிங்க் பண்ணியிருக்காங்க. ஸோ சின்ன ஒரு க்ரைம் சீனில் வந்து ஒரு சின்னதாக ஒரு பிளட் சாம்பிளோ இல்லை எதுக்கு அடித்தாலுமே வந்து அப்படியே ஃபுல்லாக லிங்க் பண்ணி யார் பண்ணால் சஸ்பெக்ட் என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கலாம். இப்போ அட்டாப்சி பண்ணுறாங்க. இதிலலாம் வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸை தாண்டி இமேஜிங் பண்ணலாம். ஸோ அதுலேயும் வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலான எரர்ஸ்லாம் கண்டுபிடிக்கலாம். அப்புறம் பில்டிங்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், முன்னாடி இருந்த பில்டிங்ஸ் எல்லாம் தாண்டி இப்போ நம்ம எவ்வளோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வச்சுக்கோம். இப்போ ஃபேன்லேருந்து ஏசிலேருந்து இது எல்லாமே டெக்னாலஜி தான். டெக்னாலஜினா வெறும் ஃபோன் இல்லை கம்ப்யூட்டர் இதுதான் மட்டும் டெக்னாலஜின்னு கிடையாது. எல்லாம் ஏஐ திருப்பி பேசுகிறேன், எல்லாமே டெக்னாலஜி தான். மைக்கு பேசுகிறதுலேருந்து எல்லாமே டெக்னாலஜி தான். டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஏற்கனவே ஒரு ஆள் சொன்ன மாதிரி எப்படி சொல்ல, ஓலா, ஊபர் எல்லாமே ஈஸியாக புக் பண்ணுறோம். இப்போ ட்ரெயின் டிக்கெட்ஸாக இருந்தாலும் ஃப்ளைட் டிக்கெட்ஸ் எல்லாம் ஈஸியாக புக் பண்ணலாம். முன்னாடிலாம் வந்து சைக்கிள், புல்லட் கார்ஸ் அந்த மாதிரி ஏதோ இருந்துச்சு. இப்போ டிரான்ஸ்போர்ட்டேஷன் இங்கேருந்து எவ்வளோ தூரம் போனாலும் ஒரு 1/2 hour 30 minutes டக்குன்னு போயிட்டு வந்துடலாம். ஆஸ் அ கன்க்ளூஷன் என்ன சொல்கிறேன்னா, என்ன தான் வந்து
நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் எவ்வளோ இருந்தாலும் எஜுகேஷன் வைஸ், குளோபல் சேஃப்டி, ஹெல்த் வைஸ் எல்லா வகையிலும் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்குமே தவிர எந்த வகையிலும் நம்ம குறைஞ்சி போகல. ஸோ யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணால் பெஸ்ட்டாக இருக்கும். மாஷா அல்லாஹ். அடுத்தது டீம் பி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. டெக்னாலஜி வந்து சாபமா இல்லை வரமான்னு பேச சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக அது சாபம்தான். எப்படி சாபம்ங்கிறதா, அதனால மறுமைக்கு நமக்கு என்ன பயன்? டெக்னாலஜியால் மறுமையில் நமக்கு என்ன கிடைக்கும்? மறுமையில் என்ன கிடைக்க போகுது? எந்த நன்மையை டெக்னாலஜியால் நம்ம சம்பாதிச்சிருக்கோம்? ஒரு நன்மையும் கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் பாவமும் ஆபாசமும் அசிங்கமும் தான். 1980s வந்து இஸ்ரேல் தலைவர்ஸ்லாம் ஒன்று சேர்ந்து கூட்டம் போட்டாங்க. அந்த கூட்டத்தில் வந்து இந்த முஸ்லீம் மக்களுக்கு வழி எடுக்கிறதுக்கு அவங்க என்ன எடுத்துக்கிட்டாங்கன்னா, இந்த மக்களில் ஆபாசத்தையும் அசிங்கத்தையும் விதைக்கணும். அதான் அவங்க எடுத்துக்கிட்ட முடிவு எடுத்து மீடியாவையும் கைப்பற்றணும் அப்படிங்கிற ஒரு இதை தான் இஸ்ரேல்காரன் முன்னெடுத்தான். அவன் இஸ்ரேல்காரன் எடுத்து சக்ஸஸாக வின் பண்ணிட்டுன்னு தானே சொல்லணும். நம்ம லாஸ்ட்டாங்க டெக்னாலஜி எப்படி வரமாக இருக்கும்னு பேசிட்டிங்கன்னு தெரியலை. மறுமையில் என்ன அதால் நமக்கு மறுமைக்கு என்ன கிடைக்க போகுது? ஒன்றுமே கிடையாது. ஃபுல்லாக பாவம் தான். நம்ம நன்மையெல்லாம் அழிச்சிரும். உஸ்தாது கூட காலைல பேசுனாங்க அந்த ஹதீஸு. நம்ம நன்மையெல்லாம் அதை அழிச்சிரும். ஒரு 14 வயசு பிள்ளையால் ஒரு ஆபாசத்தை பார்க்க முடியுந்தா எப்படி? பழைய காலத்தில் அது கிடையாது. ஒரு 8 வயசு பையனால் ஒரு ஆபாசத்தை பார்க்க முடியும். அவன் தாயை எப்படி பார்ப்பான்? அவன் தங்கையை எப்படி பார்ப்பான்? அவன் அம்மாவை கூட தப்பாக பண்ணுறது தான் அவன் இஸ்ரேல்காரன் கொண்டு வந்தது. தாயை அவன் பார்க்கக்கூடாது, தங்கையை அவன் பார்க்கக்கூடாதுன்னு அவன் கொண்டு வந்தது. அது அவன் உண்மையிலே வெற்றி பெற்றுட்டான். அவன் தாயாக பார்க்க மாட்டேக்கான், தங்கச்சியாக பார்க்க மாட்டேக்கான். தப்பான எண்ணம் வருது. ஒரு ஆபாசம் அது வந்து நம்ம நன்மையை வந்து தூசி ஆக்கிருமா. அது மாத்திரம் கிடையாது. இந்த பறவைகள், சிட்டுக்குருவிகள்லாம் இன்றைக்கி யாராவது பார்த்துருக்கீங்களா? சென்னையில் சிட்டுக்குருவிகள் பார்க்க முடியாது, அழிஞ்சிட்டு. அதுக்கு காரணம் டெக்னாலஜி தான். அடுத்து இது இப்போ லவ் தெரியுமா? இப்படி அழகாக பேசலாம். ஒரு 13 வயசு பையன் 38 வயசு கிழவன் கூட பேசலாம், ஈஸியாக பேசலாம். சரி, அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ். ஒரே ஒரு கண்டென்ட் தான் சொன்னார், லவ்னு. ஏன் இவ்வளோ பேச ஆரம்பிக்கிறீங்க? மாஷா அல்லாஹ். அவர் ஒரு வித்தியாசமான டைமென்ஷனில் பேசினார். அடுத்ததாக டீம் சி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் டெக்னாலஜி வந்து ஒரு அட்வான்டேஜ் அப்படின்ற டாப்பிக்கில் பேச போகிறேன். ஸோ லே ஆஃப்னு சொல்கிறீங்க. எதனால் லே ஆஃப் பண்ணுறாங்க அப்படின்றது யாருக்குமே தெரில. டெக்னாலஜி வளருது, அதனால தான் லே ஆஃப் பண்ணுறாங்க. ஸோ லே ஆஃப் பண்ணுற எம்ப்ளாயீஸ் எல்லாமே அவங்களோட ஸ்கில்ஸை டெவலப் பண்ணல, அவங்களோட ப்ரொடக்டிவிட்டி கம்மியாக இருக்குது, எஃபிஷியன்சி கம்மியாக இருக்கனால தான் லே ஆஃப் பண்ணுறாங்க. ஸோ இவ்வளோ ஏ டெவலப் டெக்னாலஜிஸ் இருக்குது, ஆப்ஸ் இருக்குது, ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணுறதுக்கு எவ்வளோ பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து அவங்க யூஸ் பண்ணி அவங்க ஸ்கில்ஸை டெவலப் பண்ணி இதை விட பெட்டரான கம்பெனியில் போகலாம்ல. ஸோ மொத்த பழியுமே நம்ம வந்து தூக்கி ஏஐ மேலே போட்டுட்டு ஏஐ வந்தனால தான் லே ஆஃப் ஆச்சு, ஏஐ வந்தனால தான் எம்ப்ளாய்மெண்ட் வந்து குறையுது, எக்கனாமி கவுருது அப்படின்னு வந்து நம்ம அப்படியே தூக்கி ஏஐ மேலே பழி போடக்கூடாது. இப்போ ஏஐ வந்தனால தான் நிறைய கம்பெனிஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்காங்க. கூவின்னு ஒரு கம்பெனி வந்து பைத்தனை வந்து தமிழில் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. அது வந்து எவ்வளவோ ஒரு நம்ம லாங்குவேஜுக்கு வந்து அது கொடுக்குற வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குது. அது வந்து எதனால்? ஏஐனால தான் கூவின்ற கம்பெனி வந்து இப்போ HCL வந்து 1 crore பிட் பண்ணி வாங்கியிருக்காங்க. ஸோ நம்ம அப்படியே தூக்கி ஏஐ மேலே பழி போடுறது வந்து அது வந்து ஒரு நார்மலைஸ் பண்ணுற விஷயம் கிடையாது. இப்போ மெடிக்கல் ஃபீல்டில் வந்து நிறைய எரர்ஸ் நடக்குது. இந்தியாவில் மட்டுமே மெடிக்கல் ஃபீல்டில் 8.2% எரர்ஸ் வந்து டாக்டர்ஸ் நெக்லிஜென்ஸ்னால நடக்குது. அதில் ஒரு முக்கியமான விஷயம் ஸ்ட்ரெஸ். ஸோ டாக்-கேர்னு ஒரு ப்ராடக்ட் வந்து டாக்டர்ஸோட ஸ்ட்ரெஸ்ஸை அனலைஸ் பண்ணி அதை ரெடியூஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுது. ஸோ ஏஐ வந்து ஹியூமன் லைஃப்ஸையும் சேவ் பண்ணுது. ஸோ நம்ம டேரெக்டாக நீங்கள் வந்து ஒரு ஏஐ வந்து ஒரு ஏஐயில் வந்து கெட்ட விஷயம் இருக்குது, டெக்னாலஜிஸில் வந்து கெட்ட விஷயம் இருக்குதான். பட் அது வந்து மொத்த அட்வான்டேஜும் அது வந்து டிப்ரெஸ் பண்ணுற மாதிரி இல்லை. இப்போ ஒரு கார் வந்து இப்போ அவன் ஓட்ட கற்றுக்கிறான்னா அதில் நிறைய கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் வரும், அது போக போக அவன் சரி பண்ணிப்பான். அந்த மாதிரி தான் டெக்னாலஜியுமே. டெக்னாலஜி ஆரம்பிக்க போதுமே ஒரு கெட்ட விஷயமா இருந்தாலும் போக போக தான் அது டெவலப் ஆகி அது அதோட ட்ராக்ல செட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் வேணும். நம்ம லே ஆஃப் வந்து பழக்கிறதுனால மொத்தமாக தூக்கி பழிய ஏஐ மேலே போகிறது வந்து அது ஒரு சரியான விஷயம் இல்லை. ஸோ ஏஐ வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோன்றதை பொறுத்து தான் இருக்குது. டெக்னாலஜி வந்து ஒரு டூல் தான், அது பூனோ பேனோ கிடையாது. அதை ஒரு டூல், அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோன்றதை பொறுத்து தான் இருக்குது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு வித்தியாசமான ஒரு முயற்சி.
நீங்கள் வந்து உங்களுடைய கரியரில் அடுத்த லெவலுக்கு போகணும்னு சொன்னால் ரொம்ப உபயோகமாக பிரயோஜனமாக இருக்கக்கூடிய ஒரு முயற்சி. ஒரு நல்ல தலைப்பு உங்களுக்கு கிடைச்சிது. அது ஒரு மைண்ட் ஃபீல்டு மாதிரி தோண்ட தோண்ட தகவல்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு தலைப்பு உங்களுக்கு கிடைச்சிது. ஆனால் மோஸ்ட் ஆஃப் யூ ரிவால்வ்ட் அரவுண்ட் த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அங்கேயே நின்றுக்கிட்டு இருந்தீங்க. அப்பார்ட் ஃப்ரம் ஃபியூ பாயிண்ட்ஸ் ஹியர் அண்ட் தேர், ஓவரால் 80 to 90% of the discussion revolved around what? Artificial intelligence. It is technology is not just AI. AI is just part of a technology, right? அதை மைண்டில் வச்சுக்கணுங்க. பட் ஓவரால் நல்ல ட்ரை பண்ணீங்க. given that you are given a very limited time, use that time to the most. நல்ல டிஸ்கஷன் பண்ணியிருக்கிறீங்க, நல்ல பாயிண்ட்ஸு கொண்டு வந்தீங்க. குட். ஹவு டு அப்ரோச் த டெக்னாலஜி. நான் ஏற்கனவே பல மீட்டிங்களில் பேசியிருக்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு ஹிஸ்டரியில் ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது டெக்னாலஜியை நாம் எப்படி அப்ரோச் பண்ணணுங்கிறதுக்கு. இந்த மீட்டிங் இதுக்கு முன்னுங்க ரெகுலர் கிளாஸஸுக்கு வர்றவங்களுக்கு தெரியும். நான் ஃபஸ்ட்டு மீட்டிங்கில் வந்து பேப்பரை பற்றி பேசினேன். பேப்பருங்கிற டெக்னாலஜி, பேப்பர் மேக்கிங் டெக்னாலஜி வந்து யார் கண்டுபிடிச்சாங்க? சைனீஸ். ஆனால் சைனீஸ்கிட்ட இருக்கிறது வரை அந்த டெக்னாலஜி இட் வாஸ் ஒன்லி த லிமிட்டட் பாப்புலேஷன், அதாவது ஒரு குறிப்பிட்ட வர்க்கத்தை சார்ந்தவர்கள் மட்டும் பயன்படுத்தக்கூடிய ஒன்றாகத்தான் பேப்பர் இருந்தது. பட் ஒன்ஸ் இட் ரீச் த ஹேண்ட்ஸ் ஆஃப் அரப்ஸ், அரபுகளுடைய கையில் வந்த உடனேயே அது ஒரு யூனிவர்சல் யூஸாக மாறிச்சுது பேப்பர். பேப்பர் உலகம் முழுவதும் உள்ள மக்கள் இன, மொழி, ஜாதி எந்த வேற்றுமையும் வேறுபாடுகளும் இல்லாமல் பயன்படுத்தக்கூடிய ஒன்றாக பேப்பர் மாறிச்சுது. இஸ்லாமிய கோல்டன் ஏஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய பொற்காலத்துடைய முக்கியமான காரணிகளில் ஒன்றாக காகிதம் மாறிச்சுன்னு நம்ம பார்க்குறோம். த சேம் திங் ஒரு 1600களில் குட்டன்பர்க் எதை கண்டுபிடிச்சாரு? குட்டன்பர்க் கண்டுபிடிச்சது என்னது? பிரிண்டிங் பிரஸ். குட். பிரிண்டிங் பிரஸ்ஸை கண்டுபிடிக்கிறார். பிரிண்டிங் பிரஸ்ஸை கண்டுபிடிச்சு யூரோப்பில் வந்து பிரிண்டிங் பிரஸ் உபயோகப்படுத்தப்படக்கூடிய அந்த காலகட்டத்தில் இஸ்லாமிய கிலாஃபத்துகளுடைய பொறுப்பாளர்களாக இருந்த இவங்களுடைய உஸ்மானிய கலீஃபாக்களுடைய நிலைமையை நாம் பார்க்கும்போது பிரிண்டிங் பிரஸ்ஸை பயன்படுத்துவது ஹராம் அப்படின்னு எடிக்ட் வருது. யார் சொல்றா? கலீஃபா சொல்றார். கொஞ்சம் கூட அடுத்த கட்டத்துக்கு பயணிக்கிறாங்க. பிரிண்டிங் பிரஸ்ஸை பயன்படுத்தினால் முஸ்லிம்களை என்ன செய்திருவோம்? சோலியை முடிச்சிருவோம் அப்படின்ற மரண தண்டனைங்கிற அளவுக்கு சொல்லப்படுது. இந்த காலம் அத்தனை, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 200 ஆண்டுகளுக்கு பிரிண்டிங் பிரஸ் அப்படிங்கிற டெக்னாலஜி முஸ்லிம்களுடைய கைவசம் வரவே இல்லை. அது வராததுனால என்ன ஏற்பட்டதுன்னு கேட்டீங்கன்னா, யூரோப் யூஸ் தட் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஸ்ப்ரெட் லைஸ் அபவுட் இஸ்லாம், டு ஸ்ப்ரெட் மிஸ்இன்ஃபர்மேஷன் அபவுட் இஸ்லாம் அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த டைம் அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்க. 200 வருஷங்களுக்கு பிறகு முஸ்லீம்கள் பிரிண்டிங் ப்ரெஸ்ஸை பயன்படுத்த தொடங்கும் போது they had a huge advantage. அப்போ டெக்னாலஜி எப்படி அணுகணுங்கிறதுக்கு வரலாற்றில் நல்ல ஒரு உதாரணம் இருக்குது. டெக்னாலஜியை வந்து நாம் எப்படி அணுகணும் அப்படின்னு சொன்னால், நாம் அதை எப்படி பயன்படுத்த வேணுமோ அப்படி பயன்படுத்தணும். டெக்னாலஜியில் எஸ் தேர் ஆர் நெகட்டிவ்ஸ் டு த டெக்னாலஜி, நிறைய நெகட்டிவ்ஸ் இருக்குது. அந்த நெகட்டிவ்ஸை கன்சிடர் பண்ணி தான் நாம் என்ன செய்யணும்? டெக்னாலஜி அணுகணும். டோட்டலாக டெக்னாலஜி வேண்டாம் அப்படின்னு சொன்னோன்னா நம்முடைய முன்னேற்றம் பாதிக்கும், நம்முடைய சமூகத்துடைய முன்னேற்றம் பாதிக்கும். எப்படி உஸ்மானிய கலீஃபாக்களுடைய ஆட்சியில் பாதிச்சதோ அது உஸ்மானிய கலீஃபாக்களுடைய வீழ்ச்சியுடைய காரணமாகவும் மாறிச்சுது. அப்போ அதை நீங்கள் டெக்னாலஜி அணுக வேண்டிய அடிப்படையில் அணுகணும். அதனுடைய பாசிட்டிவ்ஸை நம்ம என்ஜாய் பண்ணக்கூடிய அதே நேரத்தில் அதனுடைய நெகட்டிவ்ஸை நம்ம அவாய்டு பண்ணவும் முயற்சி செய்யணும். ரொம்ப நீளமாக பேச வேண்டிய தலைப்பு இருந்தாலும் நேரம் இல்லாத காரணத்தினால ஷேக் வந்து ஒரு சில உபதேசங்கள் சொல்லுவாங்க, அதுக்காகவும் நிறுத்துறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ், ரொம்ப பிரயோஜனமான ஒரு நிகழ்வாக இருந்துச்சு. குறிப்பாக வந்து ஃபர்ஸ்ட் செஷனுக்கும் செகண்ட் செஷனுக்கும் எனது நிறைய டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. மாஷா அல்லாஹ், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நீங்கள் பேசுனதில் நல்லா கிளாரிட்டி இருந்திருக்குது. மாஷா அல்லாஹ், இன்னும் ஒரு 2-3 செஷன்லாம் வச்சுருந்தா எப்படி இருந்திருக்கும்? இன்னும் நல்ல கிளாரிட்டி கிடச்சிருக்கும், நிறைய இன்புட்ஸ் என்ன செஞ்சு கிடச்சிருக்கும். மாஷா அல்லாஹ், நல்லபடியாக பேசுனீங்க அல்ஹம்துலில்லாஹ். அதோடு சேர்த்து வந்து
டெக்னாலஜி அதனால் வந்து வரமா சாபமா அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி யார் இதை பயன்படுத்துகிறா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு இஸ்லாமிக் நாலேஜை சரியான முறையில் கெயின் பண்ணியிருக்கிற, அல்லாஹ் நம்மளை பார்க்குறான் அப்படிங்கிற எண்ணத்தோடு வாழக்கூடிய ஒரு முஸ்லீம் டெக்னாலஜி அணுகக்கூடிய விதத்திற்கும் இதெல்லாம் இல்லாமல் டெக்னாலஜி அணுகிறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. புரிஞ்சுதா இல்லைங்களா? இதுதான் ரொம்ப முக்கியம். என்ன காரணம்னு சொன்னால், அது சில நேரங்களில் என்ன செஞ்சிடக்கூடாது, உங்களை ஓவர்டேக் பண்ணி போயிடக்கூடாது. இன்றைக்கி எல்லாத்திற்கும் உண்டான ஊடகங்கள் இருக்குது. நம்ம இன்றைக்கி வந்து ஸ்க்ரீன் டைம் எவ்வளோ அப்படின்னு பார்க்குறதுக்கு செல்ஃபோன் என்ன செய்யும், உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துரும். ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளோ நேரம் இந்த ஃபோனை யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத என்ன செஞ்சிடும், டெய்லி ரிப்போர்ட் அதை என்ன செஞ்சு கொடுத்துரும். அப்படி தானே? நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத வச்சு நம்ம எதுக்காக யூஸ் பண்ணோங்கிறத நீங்கள் என்ன செய்யலாம். ஒரு நாளுடைய கடைசி நேரத்தில் இன்றைக்கு நான் 4 மணி நேரம் யூஸ் பண்ணியிருக்கேன் அந்த ஃபோனை, இந்த 4 மணி நேரம் எதுக்காக வேண்டி யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத வச்சு நீங்கள் என்ன செய்யலாம், அதன் மூலமாக நீங்கள் பிரயோஜனப்பட்டீங்களா, அதன் மூலமாக நீங்கள் நேரத்தை செலவழிச்சிங்களா அப்படிங்கிறத என்ன செய்யலாம், தெரிஞ்சுக்க முடியும். புரிஞ்சுதா இல்லைங்களா? இன்றைக்கு அது ஒரு பெரிய வியாதியாக போகக்கூடிய சூழல் இருக்கான்னு கேட்டால் இருக்குது. நான் ஆரம்பத்தில் ஒரு கண்டென்ட் கொண்டு வந்திருந்தேன். ஆக்சுவலாக அதை அங்கே பேச முடியல. நான் நேற்று ஒரு நிகழ்வை பார்த்து ரொம்பவும் அதிர்ச்சியாகி இருந்த ஒரு நிகழ்வு. அதாவது இன்றைக்கி நம்ம அடிக்ஷனுக்குள்ளே போயிட்டோன்னு சொன்னால் அது நம்மளை எங்கே கொண்டு போய் சேர்த்துரும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் அது. சரிங்களா? டெக்னாலஜி அதை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்கிறத வச்சு தான் தீர்மானிக்கப்படும். முதல்ல அது யூஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு முதல்ல இஸ்லாமிக் நாலேஜ் ரொம்ப முக்கியம். அது இருக்கும்பொழுது அதை நீங்கள் சரியான முறையில் என்ன செய்யலாம், சரியான வழியில் நீங்கள் அதை பயன்படுத்தலாம். நேற்று நான் நடந்த நிகழ்வு என்னென்னு சொன்னால், ஒரு நபர் கமிஷனர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் செய்யப்படுது. அவர் சாதாரணமாக ஒரு 23-24 வயசு இருக்கிற பையன். சரிங்களா? அந்த பையன் என்ன பண்ணுறான்னு சொன்னால், ஒரு கடையில் வேலை பார்க்குறாரு. அவர் ஃபோனில் வந்து பக்கத்து வீடுகளில் சுற்றி இருக்கிற இஸ்லாமிக் மஹல்லாவில் இருக்கக்கூடிய பக்கத்து வீடுகளில் போய் பாத்ரூமில் கேமரா வச்சு என்ன செய்கிறாரு, நிறையா வீடியோ பிடிக்கிறாரு. புரியுதா இல்லைங்களா? அதனால் பிடிச்சி என்ன செய்கிறாங்க, அடித்து உட்கார வச்சுருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவரை பிடிச்சி எல்லாம் செக் பண்ணி மறுபடியும் நினைச்சிட்டாங்க, கொண்டு போய் மனநல மருத்துவ நினைச்சிட்டாங்க, கொண்டு போய் அட்மிட் பண்ணிட்டாங்க. திரும்ப அவரை ஃபோனை வந்து ஃபாரன்சிக்கில் கொடுக்கும் பொழுது ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணி பார்க்குறாங்க. இன்க்ளூடிங் அவருடைய குடும்பத்து பெண்கள் உட்பட எல்லாத்தையும் வீடியோ எடுத்து வச்சுருக்காரு. இதே டெக்னாலஜி நீங்கள் அதுக்கு அடிக்ட் ஆனால் உங்களை எங்கே கொண்டு போய் தள்ளிடும்னு பாருங்கள். புரியுதா இல்லைங்களா? அப்போ எதில் நம்ம அடிக்ட் ஆகிறோமோ நம்ம என்ன செஞ்சுருவோம், ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மளே நம்ம இழந்துருவோம். அந்த நபர் அது எந்த கேஸில் வைக்கிறதுனே தெரியல. புரியுதா இல்லையா? தன் குடும்பத்தில் சொந்த பந்தங்கள் அவங்கள வீடியோ எடுத்து வச்சிருக்கிறாரு. சுப்ஹானல்லாஹில் அலீம். நல்லா பாதுகாக்கணும். ஒரு ஊடகத்தை, ஒரு தொழில்நுட்பத்தை எப்படி நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது என்னது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப திட்டமாக சொல்லியிருக்கிறாங்க. இஸ்லாமிக் நாலேஜ் இல்லாமல் நீங்கள் இதை பயன்படுத்தும் பொழுது என்ன செய்யும், உங்களை தவறான பாதைக்கு எடுத்து கொண்டு போயிடும். அதாவது அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், உங்களுடைய கழுத்துகளில் அல்லாஹ் என்ன செய்யிருக்கிறான், தாயிர் ஹுஃபி நுகிஹி, உங்களுடைய கழுத்துகள் அல்லாஹ் சிப் வச்சிருக்கிறான். நீங்கள் என்னென்ன செய்கிறீங்க அப்படிங்கிறது என்னது, அல்லாஹ் அதை கண்காணிச்சிக்கிட்டே இருக்கிறான். நாளைக்கு மறுமையில் எல்லாத்தையும் கொண்டு வந்து நிப்பாட்டிடுவான், நாளைக்கு நம்மளை கேவலப்படுத்திடுவான் அப்படிங்கிற எண்ணம் மட்டும் நமக்கு இருந்தால் மட்டும் போதுமானது. அல்லாஹ் நம்ம ஒரு இஹ்சானோடு நம்ம வாழணும் இந்த உலகத்தில். ஒரு முஸ்லீம்னா என்னது, எப்படி ஈமான் இஸ்லாம் இருக்குதோ அதோட சேர்த்து என்ன இருக்கணும், இஹ்சான் இருக்கணும். இஹ்சான் என்ன, நம்ம அல்லாவை பார்க்கலனாலும் அல்லாஹ் நம்மளை பார்க்குறான் அப்படிங்கிற எண்ண ஓட்டத்தோடு நம்ம என்ன செய்யணும், இருக்கணும். புரிஞ்சுதா இல்லைங்களா? நீங்கள் எவ்வளோ தூரம் உங்களுடைய குடும்பத்தை விட்டு நீங்கள் தூரப்பட்டிருந்தாலும், உங்களுடைய சொந்த பந்தங்களை விட்டு நீங்கள் தூரப்பட்டிருந்தாலும், உங்கள் டீச்சர்ஸை விட்டு நீங்கள் தூரப்பட்டிருந்தாலும், அல்லாஹ் உங்களை பார்க்குறாங்கிற எண்ணத்தோடு இந்த உலகத்தில் வாழ்ந்தால் மட்டும்தான் நாம் அல்லாஹுடைய பாதுகாப்போடு இருக்க முடியும். அல்லாஹ் ரப்புல் அப்படிப்பட்ட பாதுகாப்பை உங்களுக்கும் எனக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் என்ற குடும்பத்திற்கும் அல்லாஹ் தருவானாக. எதை இதுவரை கேட்டு பயன்பெற்றோமோ அதன் மூலமாக பிரயோஜனம் தரக்கூடிய நல்ல வாய்ப்பை அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் வழங்குவாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சரி, ஒரு சின்ன கேள்வி. Did you all enjoy today? எத்தனை பேர் என்ஜாய் பண்ணீங்க? கை தூக்குங்க. மாஷா அல்லாஹ். காலையில் ஹாஃப் டே லெக்சர்ஸ் இருந்தது, ஸ்பீச்சஸ் இருந்தது, ப்ரெசன்டேஷன்ஸ் இருந்தது, பார்த்தீங்க. அதுக்கு பிறகு லஞ்சு சாப்பாடு நல்லா இருந்தா, அதுக்கு பிறகு ஜிடி குரூப் டிஸ்கஷன். காலையில் கொடுத்த டாபிக் 4 டாபிக் ப்ளஸ் இந்த ஜிடி, இது 5 எனக்கு தெரியுமா? நீங்கள் சிந்திக்கணும், பாண்டர். டெக்னாலஜி பற்றி இப்போ பேசணும்ல, அதில் உங்களுக்கு ஒரு விஷன் வந்திருக்கும், ஒரு ஐடியா வந்திருக்கும். ஷேக் சொன்னாங்கல்ல, நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அதை பொறுத்து தான் எல்லாமே. டெக்னாலஜி இஸ் கான் டு தேட் பிளேஸ் ஃப்ரம் வேர் யூ கேனாட் சே நோ. நீங்கள் இல்லைன்னு சொல்லவே முடியாது, டெக்னாலஜி வேணான்னு சொல்லவே முடியாது. டெக்னாலஜி வேணான்னு சொன்னால்
ஃபஸ்ட்டு என்ன போவோம், உங்களோட டைம் அடிபட்டு போயிடும். ஒரு காலத்தில் கால்குலேட்டர் இருந்தது இல்லையா, இப்போ கால்குலேட்டர் தாண்டி அடுத்தடுத்த இனோவேஷன் வந்துருச்சு. சின்ன வயசில் 2+2 எவ்வளோ? எப்படி சொல்லுவீங்க? அப்படி இல்லை, 2 in the mind, 2 in the hand, கரெக்டா? 2 + 1 3 + 1 4. இப்போ அதெல்லாம் போயிடுச்சு. ஸோ ஹியூமன் எஃபர்ட்ஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே வந்துருச்சு. அதை நீங்கள் டிஃபால்ட்டாக மாற்றவும் முடியாது, அவ்வளோதான், தட்ஸ் இட். ஒருத்தருடைய பலம் இன்னொருத்தரோட பலகீனமாக தான் இருக்குது. அப்போ அந்த டெக்னாலஜியை பலப்படுத்த வேண்டியது நம்ம வேலை, அதில் நீங்கள் ஸ்கில்டாக வேண்டியது உங்கள் வேலை, உங்களுடைய பொறுப்பு. அதே நேரத்தில் அல்லாஹுக்கு பயந்து இந்த டெக்னாலஜியை ஹலாலான முறையில் எப்படி எனக்காக நான் பயன்படுத்திக்கணுமோ, எப்படி என் சமுதாயத்துக்காக பயன்படுத்திக்கணுமோ என்பதை சிந்திக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. கொடுத்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பாண்டர் பண்ணுங்கள், யோசிங்க. நீங்கள் வந்த நாள் மொத்தமே உங்களுக்கான நாள். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட டாபிக்ஸ் இதில் வந்து நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க, என்னென்ன விஷயங்கள் நீங்கள் டேக் ஹோம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னு சிந்திங்க. இன்ஷா அல்லாஹ் கூடிய சீக்கிரம் விரைவில் மீண்டும் சந்திப்போம். இன்றைக்கி மத்தியானம் முடிஞ்சு போச்சு. ஈவினிங்கில் 5 மணிலேருந்து உங்களுக்கு டர்ஃபில் கிரிக்கெட் டூர்னமெண்ட் இன்ஷா அல்லாஹ். அங்கே உங்களுக்கு பரிசுகள் எல்லாமே இருக்குது. துவா செய்யுங்க, மழை பெய்யக்கூடாது, எல்லாம் லேத்தாக்கி தரணும், சரியா? யார் நல்லா பேசுனீங்க, எந்த டீம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிச்சுன்னு இன்ஷா அல்லாஹ் இப்போ 100 பேர் சொல்லுவாங்க. எல்லா டீமுமே நல்லா தான் பேசுனீங்க. இருந்தாலும் ஒரு சில பாயிண்ட்ஸுடைய அடிப்படையில், அதாவது டீம் ஒர்க்கு, கண்டென்ட்டு, கம்யூனிகேஷன், கிளாரிட்டி ஆஃப் இன்ஃபர்மேஷன், டிப்ளமேட்டிக் அண்ட் பொலைட் யூஸ் ஆஃப் லாங்குவேஜ், டைம் மேனேஜ்மெண்ட், இந்த 5 ஆர்டிஸ்டிக்ஸுகளை அடிப்படையில் தான் ஏ குரூப் 93 மார்க்ஸ் எடுத்து இது பண்ணியிருக்கிறாங்க. செகண்டு வந்து 91, செகண்ட் வந்து சி குரூப் 91 மார்க், சரியா? அது 2 குரூப்பும் மார்க் சொன்னால் போதும் இல்லையா? ஓகே ஓகே. ஆனால் ரொம்ப வித்தியாசமெல்லாம் இல்லை, ஓரளவுக்கு எல்லாருமே நல்லா ஃபைட் கொடுத்தீங்க, நல்லா பேசுனீங்க, நல்லா முயற்சி பண்ணீங்க. ஆனால் ஒரு பாயிண்ட்டு கூட நான் எதிர்பார்த்தேன், ஏன்னா ஐ தாட் யுவர் இயர்ஸ் வுட் பி டவுன் டு த எர்த். ஆனால் இல்லை. ஏன் அந்த எலெக்ஷன் மோசடியை பற்றி பேசியிருக்க கூடாது? a lot of technical malpractices are happening in the election. அப்படிதானா? இவிஎம் மோசடி இருக்குது, ஓட்டர் லிஸ்ட் மோசடி இருக்குது, நிறைய இருக்குது. கரண்ட் அஃபேர்ஸ் இன்னைக்கு வந்து ஹாட் டாபிக், யூ குட் ஹவ் மென்ஷன்ட் தட். அது மாதிரி யூபிஎஸ்சியில் மோசடிகள் நடக்குது, இதெல்லாம் கூட பேசி இருக்கலாம். எஸ், அது உங்களுக்கு ஒரு பாயிண்ட்டுக்காக அல்ஹம்துலில்லாஹ் நீங்கள் என்ஜாய் பண்ணீங்கன்னு சொன்னீங்க, நாங்களும் நல்லாவே என்ஜாய் பண்ணியிருக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.